ஏன் ஐசியூங்கிறது ஒரு ஜோன் அவுட் பண்ணி அதுக்கு இவ்வளோ ஒரு மெனக்கெடல் கொடுக்கணும்? ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒன்று தானே. ஐசியூவில் இருக்கிற நர்சஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் டேக்கிங் கேர் ஆஃப் சிக் பேஷண்ட்ஸ். ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்ஸ் லைக் எனிபடி எல்ஸ். என்னையே என் ரிலேட்டிவ்ஸை கூட பார்க்க விடாமல் அவ்வளோ குவாரண்டைன் பண்ணுறீங்க? Most of the time there is no restriction for visitors to the ICU. ஓகே. But in India there is a restriction. என்னென்ன இருந்தால் அது ஐசியூ நம்ம சொல்ல முடியும்? Usually we will have ஒரு ஐசியூக்குள்ள கண்டேஜியஸான வியாதியோடையும் மக்கள் இருப்பாங்க, ஒரு நார்மலாகவும் இருப்பாங்க. அப்போ அந்த உள்ள ஜோன் அவுட் பண்ணி எப்படி வந்து பார்க்க முடியும்? COVID is inside the room. The air from that room வெளியில் வராது, வெளியின் ஏர் தான் உள்ளே வர முடியும். ஸோ தட் இஸ் அ நெகட்டிவ் ப்ரெஷர் ரூம். அந்த ஐசியூங்கிறது ஒரு மேண்டேட்ரி லைன் தானா, இல்லை அதை நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஸ்கிப் பண்ணலாம். அது உள்ளே போவாங்க, வெளியே வருவாங்க, நம்ம கேட்டாலும் இன்னும் தெரியல, வில் சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இந்த இமீடியட் பாசிங் ஆஃப் மெசேஜ் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு லேக் ஆஃப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிளினிக்கலி நம்ம எக்ஸாமின் பண்ண அவங்களுக்கு எதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரியும். பட் எதனால் அது வந்திருக்குன்னுள்ளது மேபி வி வில் நாட் நோ. ஐசியூனா ஒரு டீம் ஒர்க். ஒரு டாக்டர் ஐசியூ ரன் பண்ண முடியாது. என்ன கேட்டால் ஒரு ஐசியூட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் நர்சஸ் தான், டாக்டர்ஸ் கிடையாது. வாட்ஸ் யுவர் மோட்டிவ் அண்ட் ஐசியூவோட மோட்டிவ் தான் என்ன ஒரு ஹாஸ்பிட்டலில்? கெட் அ பேஷண்ட் பெட்டர். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஸ்பெஷல் பாட்காஸ்ட்காக நம்ம கூட ப்ரொஃபசர் டாக்டர் அருண்குமார், கிளினிக்கல் லீட் இன்டென்சிவ் கேர் யூனிட், காவேரி மருத்துவமனை, ரேடியல் ரோடு இருக்கார். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஒரு பேஷண்ட் இல்லை ஒரு பப்ளிக்கோட அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து நான் சொல்கிறேனே, ஒரு என்டையர் ஹாஸ்பிட்டல்லையே ஐசியூ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பேனிக்கை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். ஒரு பேஷண்ட் ஐசியூக்குள்ளே போயிட்டாங்கன்னா லைக் உழைப்பாங்களா இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் எப்போவுமே ஒரு பேஷண்ட்டோ இல்லை அவங்களோட அட்டெண்டர்ஸோ எடுத்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் கேர் யூனிட் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கான ரீசனுமே நான் அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஸ் அ டாக்டர் இல்லை ஆஸ் அ மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ஒரு ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து சொல்லுங்கள் டாக்டர், ஐசியூ அப்படிங்கிற பிளேஸ் தான் என்ன? நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு தான். எல்லாருக்குமே ஐசியூன்னு கேட்டாலே ஒரு பயம் இருக்கும். பட் மை ஜாப் இஸ் டு டீமிஸ்டிஃபை இட். ஓகே, பயம் வேணாம். ஐசியூனா வேறே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வேறே எந்த வார்டோ அதே மாதிரி தான். கொஞ்சம் சிக்காக இருக்கிற பேஷண்ட்ஸ் வர மாதிரி ஒரு வார்டுன்னு நினச்சா போதும். ஓகே, தெர் இஸ் நோ மோர் தேன் தட். யூ டோன்ட் ஹாவ் டு பி வரிட் அபவுட் கோயிங் இன் டு அன் ஐசியூ. ஓகே ஓகே. எப்போ ஐசியூக்கு வருவாங்க? there are many different situations when a patient can come to the ICU. For example, emergency roomக்கு வராங்க, ரொம்ப சிக்காக வராங்க, இல்லை ஒரு செஸ்ட் பெயினோட வராங்க, இல்லை நிறைய வாமிட்டிங்கோட வராங்க, பிளட் வாமிட்டிங்கோட வராங்க, இல்லை ஜுரம் வந்துட்டுருக்காங்க, ஹை ஃபீவர் வந்துட்டுருக்காங்க, மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு வர்றது கேஷுவாலிட்டிக்கு வருவாங்க, இல்லை எமர்ஜென்சி ரூம்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அப்புறம் அங்கே ட்ரையேஜ் பண்ணிவிட்டு எமர்ஜென்சி ரூம் டாக்டர்ஸ் பேஷண்ட்டை ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வார்டுக்கு போக முடியாது. வார்டுக்கு போனோன்னா மானிட்டரிங் சரியாக இருக்காது, ஃப்ரீக்வெண்ட் மானிட்டரிங் நடக்காது, எமர்ஜென்சியாக ஏதாவது இன்டர்வியூன் பண்ணோன்னா அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஐசியூக்கு அனுப்புவாங்க. அது எமர்ஜென்சியாக ஐசியூக்கு அட்மிட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன். சில டைம் எலெக்டிவாக ஐசியூக்கு அட்மிட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சர்ஜரிக்கு போகிறாங்க, மேஜர் காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிக்கு போகிறாங்க. அந்த சர்ஜரி ஒரு 8 hours 10 hours எடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி ப்ரொலாங் சர்ஜரியாக இருக்கும்போது போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி பேஷண்ட்டை வார்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. மோஸ்ட் லைக்லி தே வில் சென்ட் த பேஷண்ட் டு த ஐசியூ. என்னென்னா இவ்வளோ ப்ரொலாங் சர்ஜரி நடந்திருக்காங்க, போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி பேஷண்ட் ஸ்டேபிளாக இருக்காங்களா இல்லை அந்த மானிட்டர் பண்ணுறதுக்காக ஐசியூக்கு அனுப்புவாங்க. ஸோ தட் இஸ் அ எலெக்டிவ் அட்மிஷன் டு அன் ஐசியூ. ஸோ தெர் ஆர் வேரியஸ் வேஸ் அ பேஷண்ட் வில் கம் டு த ஐசியூ. அண்ட் பேஷண்ட் ஐசியூக்கு வந்தாலே ரொம்ப சிக்காக இருக்குது, அதனால் வில் பி ஓகே, அந்த மாதிரி ஒரு பயம் வேணாம். Of course, some patients are sick, but there are most patients who come to the ICU get better and go out. Okay. That is the statistics. Okay. Majority of patients who come to the ICU get better and go out. Most of them. So, I hope. So for us, எங்களை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது என்டையராக ஒரு ஒன் ரூஃப்குள்ளே தான் இருக்குது. ஐசியூ அப்படிங்கிறது ஒரு காமன் வார்டையை தாண்டி இல்லை ஒரு ப்ரைவேட் ஸ்வீட்டை தாண்டி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? பிகாஸ் இந்த என்டையர் ஹாஸ்பிட்டல் நீங்கள் எங்கேனாலும் இருக்க போகிறீங்க, எக்யூப்மெண்ட்ஸை எங்கே வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏன் ஐசியூங்கிறது ஒரு ஜோன் அவுட் பண்ணி அதுக்கு இவ்வளோ ஒரு மெனக்கெடல் கொடுக்கணும்? ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒன்று தானே, அப்போ ஏன் அந்த பிளேஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்? அது ஏன் அந்த மாதிரி பண்ணோன்னா அதுக்கு மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் கூட இருக்குது. மெடிக்கல் ரீசன்ஸ்னால்
ஐசியூவில் இருக்கிற மாதிரி மானிட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்பெஷலைஸ்ட் மானிட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வார்டில் மேபி டிபெண்டிங் அப்பான் த ஹாஸ்பிட்டல் ஒரு மானிட்டர் இருப்பாங்க, இல்லைன்னா 2 மானிட்டர் இருப்பாங்க. பிகாஸ் த கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் இந்த வார்டு அவங்களுக்கு மானிட்டரிங் தேவையில்லை, அவங்க ஸ்டேபிளாக இருக்கிற பேஷண்ட்ஸ் தான். ஸோ சில பேஷண்ட் கொஞ்சம் ஓகே எக்ஸ்ட்ரா மானிட்டர் வேணும்னா அந்த எக்ஸ்ட்ரா மானிட்டர் அங்கே இருக்கிற இந்த பேஷண்ட்க்கு ஐசியூ வார்டில் வைப்பாங்க. பட் ஒரு நர்ஸ் பக்கத்து இருக்க மாட்டாங்க. வார்டில் ஒரு காமன் நர்சஸ் தான் இருப்பாங்க. ஒரு 5-6 பேஷண்ட்டுக்கு பார்க்குறதுக்காக ஒரு நர்ஸ் இருப்பாங்க. ஐசியூவில் அந்த மாதிரி கிடையாது. ஐசியூவில் வி ஹேவ் மோர் நர்சஸ். யூஸ்வலி ஒரு ரொம்ப சிக்காக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு 1:1 நர்சிங் சொல்லுவாங்க. ஒரு நர்ஸ் ஃபார் 1 பேஷண்ட், இல்லைன்னா ஒரு 2 பேஷண்ட்க்கு ஒரு நர்ஸ், அந்த மாதிரி ரேஷியோவில் நர்சஸ் இருப்பாங்க. ப்ளஸ் எவ்ரி பெட் இஸ் மானிட்டர்ட். ஒரு வார்டு மாதிரி ஒரு ஹோல் வார்டுக்கு ஒரு மானிட்டர் இல்லை 2 மானிட்டர் அந்த மாதிரி கிடையாது. ஈச் பெட் வில் ஹேவ் மானிட்டர். அதுவும் ஒரு வைட்டல் பேராமீட்டர் மானிட்டர் பண்ணுற மாதிரி கிடையாது. மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் சைமல்டேனியஸாக மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு மானிட்டர் இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டயாலிசிஸ் மெஷின், இல்லைன்னா சிஆர்ஆர்டி மெஷின். சிஆர்ஆர்டினா கண்டினியூஸ் டயாலிசிஸ் பண்ணுற மெஷின், இல்லைன்னா வென்டிலேட்டர், அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருப்பாங்க. இதெல்லாம் வார்டில் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ சச் சிக் பேஷண்ட்ஸ் ஆர் cohorted in one area. That is more efficient way of running a hospital. That is the administrative part of it. Medical part of it, there is more manpower available, more specialized manpower available. ICU இருக்கிற nurses are specialized in taking care of sick patients. வார்டில் இருக்கிற patients are not அந்த மாதிரி ஒரு specialized training இருக்காது. So அந்த ஒரு situation கூட இருக்கு. So you have area where there are specialized machines available, ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸ்பர்டீஸ் அவைலபிள். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸு ஒரு ஏரியாவில் கோஹார்ட் பண்ணனா மேனேஜ் பண்ணுறதுக்கு மோர் ஈஸியர், மோர் எஃபிஷியன்ட் வே ஆஃப் ரன்னிங் அ ஹாஸ்பிட்டல். ஓகே, நீங்கள் அந்த எஃபிஷியன்ட் அந்த ஸ்பெஷலைசேஷன் சொல்லியிருந்தீங்க டாக்டர். இப்போது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வந்துருச்சு. அண்ட் வர பேஷண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸோடு வருவாங்க. ஒருத்தவங்க ஹார்ட் ப்ராப்ளம்காக வரலாம், டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் ஸ்பைன் ஏதோ ஒரு நியூரோ ப்ராப்ளம்காக வரலாம். இப்போது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸும் தேவைப்படுறாங்க. அப்படின்னும் பொழுது இவங்க எப்படி டாக்டர் இன்டென்சிவ் கேருக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷலைசேஷனோட நம்ம அந்த இடத்துல இருப்பாங்களா, இல்லை எப்படி அந்த இடம் ஒர்க் ஆகும்? ஐ எம் கிளாட் யூ ஆஸ்க் மீ திஸ் கொஸ்டின். என்னென்னா எல்லாருக்குமே ஐசியூ டாக்டர்னா ஒரு டியூட்டி டாக்டர் அந்த ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் சும்மா மானிட்டர் பண்ணுவாங்க, வைட்டல்ஸ் பார்ப்பாங்க, அவ்வளவுதான். அது கிடையவே கிடையாது. தட் இஸ் லாங் கான் அவே. இப்போ கிரிட்டிக்கல் கேர், இதுக்கு கிரிட்டிக்கல் கேர் மெடிசன் சொல்லுவாங்க. இஸ் அ செப்பரேட் ஸ்பெஷாலிட்டி. லைக் கார்டியாலஜி, லைக் மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, லைக் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, கிரிட்டிக்கல் கேர் மெடிசன் ஒரு செப்பரேட் ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி எம்பிபிஎஸ் முடித்து எம்டி முடித்து டிஎம் பண்ணுவாங்க கிரிட்டிக்கல் கேர் மெடிசனுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் பண்ண டாக்டர்ஸ், இல்லைனா ஃபெலோஷிப் பண்ண டாக்டர்ஸ், இல்லைனா எம்டி முடித்து ஒரு 4-5 இயர்ஸ் ஐசியூவில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச டாக்டர்ஸ், அந்த மாதிரி டாக்டர்ஸ் தான் ஐசியூவில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் ஆல் ஸ்பெஷலிஸ்ட். லைக் நீங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்க போகிறாங்க, நீங்கள் நியூராலஜிஸ்ட்டை பார்க்க போகிறாங்க, இல்லைன்னா நியூரோ சர்ஜனை பார்க்க போகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஐசியூவில் வரும்போது நீங்கள் பார்க்குறது அவங்களுக்கு இன்டென்சிவிஸ்ட், இல்லைன்னா கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. So they come after finishing a DM in critical care medicine or a national board order, DRNB in critical care medicine. So they are specialized doctors like anybody else. Critical care medicine is a relatively new specialty in India, but overall in the world, West Lalla has been there for a very long time. In India, the first batch of critical care students came out in the year 2015, 10 years ago. But it's been there for 10 years, but only now it has been more widespread. ஓகே, பட் அப்போ அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டாக இந்த இன்டென்சிவ் கேருக்காக மட்டுமே படித்தவங்க இருப்பாங்க. எஸ். ஸோ அவங்க எம்டி மெடிசன் முடிச்சிருக்கலாம், இல்லைனா எம்டி அனஸ்தீசியா முடிச்சிருக்கலாம், இல்லைனா எம்டி ரெஸ்பிரேட்டரி மெடிசன் முடிச்சிருக்கலாம். இதெல்லாம் பண்ண அப்புறம் தே ஸ்பெஷலைஸ் இன் கிரிட்டிக்கல் கேர் மெடிசன். ஓகே. ஸோ லாட் ஆஃப் டைம் வந்து பேஷண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்களே டாக்டர், ஐசியூலேருந்து வெளியே கொண்டு வந்துருங்க, நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்கன்ட்டு பேஷண்ட் சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஐசியூவில் இருக்க வரைக்கும் ஏதோ அவங்க ஆபத்தில் இருக்க மாதிரியே தான் ஒரு பர்சனலாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த முடிவை பேஷண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்கா, இல்லை ஆஸ் அ டாக்டராக நீங்கள் எப்போ வந்து சர்டிஃபை பண்ணுவீங்க, ஓகே தே ஆர் ரெடி டு மூவ் ஜென்ரல் வார்டுக்கோ இல்லை ஒரு ப்ரைவேட் ஸ்பீட்டுக்கோ போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எப்போ எடுக்கப்படுது டாக்டர்? ஓகே, நான் ஆப்வியஸ்லி நீங்கள் சொல்கிற மாதிரி no patient is happy to stay in the ICU. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய சவுண்ட் இருக்கும், அந்த அலார்ம்ஸ் இருக்கும், மானிட்டரோட பீப்பிங் இருக்கும், நாய்ஸ் இருக்கும், ராத்திரியெல்லாம் தூங்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஃபியர் இருக்கும். என்னென்னா பக்கத்து ஒரு சிக் பேஷண்ட்டாக இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஆகலாம். ஸோ அது பார்த்து அவங்க ஃபியர் வரலாம்.
we try and avoid things, screen போடுவாங்க, அது போடுவாங்க, try and கான்ஷியஸாக இருக்கிற பேஷண்ட்ஸை செப்பரேட்டாக ஒரு வேறு பெட்டில் போடுவாங்க, அதெல்லாம் we try to do it. ஆனால் கூடயும் வார்டில் இருக்கிற மாதிரி இருக்காது. பட் ஏன் பேஷண்ட் ஐசியூ வைக்கிறாங்க? இட் இஸ் ஃபார் தேர் ஓன் சேஃப்டி. ஸோ த ப்ரைமரி கன்செப்ட் இஸ் சேஃப்டி ஆஃப் த பேஷண்ட். ஸோ ஆஸ் அ டாக்டர், இஃப் ஐ ஃபீல் இந்த பேஷண்ட் வார்டில் இருக்கக்கூடாது, ஐசியூவில் தான் இருக்கணும், அதுதான் மோஸ்ட் சேஃபர்னா ஐசியூவில் தான் வைப்பேன் அந்த பேஷண்ட்டை. இன்னும் எப்போ ஐசியூ வெளியில் ஷிஃப்ட் பண்ணுவாங்க? பேஷண்ட் இஸ் இன் ஐசியூ. இப்போ ஆர்கன் ஃபெயிலியர்னால் இப்போ அவர் லிவர் இஸ் ஃபெயிலிங், ஆர் கிட்னி இஸ் ஃபெயிலிங், ஆர் லங் இஸ் ஃபெயிலிங், அந்த மாதிரி ஏதாவது ஆர்கன் ஃபெயிலியர் இருக்கும்போது தான் யூஸ்வலி நம்ம பேஷண்ட்டை ஐசியூவில் வைப்பாங்க. ஓகே. ஸோ வென் வி ஃபீல் பேஷண்ட்ஸ் ஆர்கன் ஃபெயிலியர் இஸ் செட்டிலிங் டவுன், இம்ப்ரூவிங் ஆர் ஸ்டெபிளைஸ்ட், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது we will decide, okay, this patient can go out of the ICU. Okay. But ஒரு ஆர்கன் சப்போர்ட் தேவைப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிபி கம்மியாக இருக்காங்க, நம்ம மெடிசன் கொடுத்தா தான் பிபி ஏற்ற முடியும், அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டு. இல்லைன்னா பேஷண்ட்டுக்கு நிறைய டயரியா இருக்காங்க, நம்ம ஃப்ளூயிட் கொடுத்து தான் பிபி ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். இல்லை பேஷண்ட்க்கு மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்காங்க, பேஷண்ட்க்கு வென்டிலேட்டர் சப்போர்ட் தேவைப்படுறாங்க, நிறைய ஆக்சிஜன் தேவைப்படுறாங்க. இல்லை ஒரு பேஷண்ட்க்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய ஹார்ட் பீட் இரெகுலராக இருக்காங்க, அது மானிட்டர் பண்ணும். அந்த மாதிரி ஆக்டிவ் ரெசசிட்டேஷன் இல்லைனா ஆக்டிவ் மானிட்டரிங் இருக்கிற ஒரு பேஷண்ட்டை வார்டு அனுப்ப முடியாது. ஓகே. பட் நம்ம இதெல்லாம் ஒரு அப்சர்வ் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி நார்மல் ஆகணும்னு இல்லை, வேறு சப்போர்ட்ஸ் ஆக்டிவ் சப்போர்ட்ஸ் ஒன்றும் இல்லை, ஸ்டேபிளாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா we can shift this patient to the ward. பட் இந்த டிசிஷன் யார் டாக்டர் எடுக்கிறா? இப்போ ஐசியூவில் இருக்க டாக்டர்ஸ் எடுக்கிறாங்களா, இல்லை பட் அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, ரெகுலர் செக் பண்ணுற டாக்டர்ஸ், இதில் யார் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க அந்த ஐசியூவை பொறுத்த? யூஸ்வலி இட் இஸ் அ collaborative decision. Okay, most of the time, as far as we are concerned, the decision is left to the ICU specialist. Okay. Most of the time, because that is, we are the ones who decide how much of active intervention is required. Okay. So most of the time that decision is left with the ICU intensivist. பட் ஒரு பேஷண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்த்தா எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்காததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான். யூ கெப்ட் மீ இன் குவாரண்டைன், என்னோட ரிலேட்டிவ்ஸ் பார்க்க விட மாட்டீங்க, நான் கேட்குற எதையுமே எனக்கு கொடுக்க மாட்டீங்க. ஒரு பேஷண்ட்னால ஐ ஹவ் மை பேசிக் ரைட்ஸ் அப்படிங்கிறது பேஷண்ட்ஸோடைய ஒரு விஷயம். என்னையே என் ரிலேட்டிவ்ஸை கூட பார்க்க விடாமல் அவ்வளோ குவாரண்டைன் பண்ணுறீங்க? பிகாஸ் தே ஆர் த ஒன் என்ன டேக் கேர் பண்ணுற லவ்டு ஒன்ஸ் தானே, என்னையே அப்படி குவாரண்டைன் பண்ணி வைக்கணும் அந்த இடத்துல? கரெக்ட் தான். Now this is a very difficult question to answer. If you look at the West, most of the time there is no restriction for visitors to the ICU. Okay. But in India there is a restriction. அதோட practical difficulties பார்த்தோன்னா, I have been to the West, I have seen hospitals. There are hardly anybody who comes to see the patient. Okay. Hardly anybody. Even if comes, maybe the wife or probably the children. Maybe one or two in a whole day will come. அந்த மாதிரி கிடையாது. We know how it is. There are whole lot of patients, people who come, நிறைய பேர் வருவாங்க. So imagine so many people coming to the ICU, we are always worried they'll carry some infection, maintain பண்ணுறது கஷ்டம். So அதனால we have kept a restriction. Fine. That is something, அது நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது. Generally the kind of society that we are, all Asian societies, overpopulated traditional family oriented societies, இங்க எல்லாமே there is an ICU restriction. Fine. Okay. Most of the reason is because of managing the crowd. Okay. There is also a reason for prevention of infection. That is the primary reason why we restrict. But hard and fast கிடையாது. We try, depending upon the patient, we try and make them meet their families as much as possible. Special request இருந்தனா கண்டிப்பா allow பண்ணுவாங்க. Okay. The happiness and well-being of the family, the patients is the primacy. Okay. ஸோ எனக்கு ஒரு இன்சைட் கொடுங்க டாக்டர். ஒரு இன்சைட் த ஐசியூ அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பிகாஸ் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்க்காக ஐசியூக்குள்ள பர்சன்ஸ் வரலாம், மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர்ஸ்க்காக வரலாம், மல்டிபிள் எமர்ஜென்சிக்காக வரலாம். எல்லாருக்கும் தேவைப்படுறதும் அந்த ஐசியூக்குள்ளே இருக்க தான் செய்யணும். அப்போ தான் நம்ம இந்த ஐசியூவை நீங்கள் வந்து ஒரு ஹோல்சமாக டீல் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு ஐசியூ எப்படி இருக்கும்? ஒரு பேசிக் செட்டப் என்னென்ன இருந்தால் அது ஐசியூ நம்ம சொல்ல முடியும்? ஒரு ஹைலி இன்டென்சிவ் கேர் யூனிட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா எப்படி? சரி. ஸோ ஸ்டார்டிங் வித் த area, usually we will have a 10 by 12 or 10 by 10 space feet for each patient approximately irupanga, ideally, so that we have enough space to move around. Okay.
ஒரு ஸ்பெஷலைஸ்ட் காட் இருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி காட் கிடையாது. திஸ் காட் கேன் பி broken into 4 different positions. You can raise the head, கால் தூக்கலாம், பேக் தூக்கலாம், அந்த மாதிரி ஹைட் டிக்ரீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பிரேக்கபிள் காட், அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்ட் காட் இருப்பாங்க. தேர் வில் பி அ மானிட்டர் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மானிட்டர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ். மோஸ்ட் காமன்லி ஒரு ஹார்ட் பீட் மானிட்டர் பண்ணுவாங்க, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் மானிட்டர் பண்ணுவாங்க, பிபி மானிட்டர் பண்ணுவாங்க. பல விதத்தில் பிபி மானிட்டர் பண்ணலாம், அது மானிட்டர் பண்ண முடியும். அதே மாதிரி எவ்வளோ வாட்டி ப்ரீத் பண்ணுறாங்க, ரெஸ்பிரேட்டரி ரேட் மானிட்டர் பண்ணலாம். அந்த மாதிரி மல்டி பேராமீட்டர் மானிட்டர்னு ஒன்று இருப்பாங்க. ப்ளஸ் தேர் வில் பி ஃபெசிலிட்டிஸ் டு கிவ் ஆக்சிஜன், கிவ் ஏர், சக்ஷன் பண்ணுறதுக்காக ஃபெசிலிட்டி. அதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் பெரிய ஹாஸ்பிட்டலெல்லாம் இஸ் சென்ட்ரலி அவைலபிள். ஸோ அது பைப் லைன்ஸ் போட்டு அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருப்பாங்க. ஐ ஹேவ் மல்டிபிள் ப்ளக் பாயிண்ட்ஸ். ஒரு பெட்டுக்கு ஒரு 15 ப்ளக் பாயிண்ட் அது இருப்பாங்க. ஸோ வேர் வி கேன் ஃபிக்ஸ் அப் ஆல் த கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மானிட்டர்ஸ், எவ்ரி திங் லைக் தட், எக்யூப்மெண்ட்ஸ் லைக் தட். ஐ வில் ஹேவ் ஃபெசிலிட்டி டு கனெக்ட் வென்டிலேட்டர். ஒரு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருப்பாங்க. ஒரு பெட்டுக்கும் மேபி இட் வில் பி தேர், அது இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் அதர் சைட் டேபிள் இருப்பாங்க, ட்ரக்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு திங்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் பர் பெட் இருப்பாங்க. இது இல்லாமல் காமனாக ஃபார் ஆல் பேஷண்ட்ஸ் ஐ வில் ஹேவ் ஒரு அல்ட்ராசவுண்ட் மெஷின் செப்பரேட்டாக இருப்பாங்க. இல்லைன்னா ப்ராங்கோஸ்கோப்னா ஒரு கேமரா லங்ஸ்குள்ளே போட்டு பண்ணுறது, அந்த மாதிரி ப்ராங்கோஸ்கோப் இருப்பாங்க. எக்கோ பண்ணுறதுக்கு மெஷின் இருப்பாங்க. ஷாக் பார்த்துருக்கோங்க, ஹார்ட் ஸ்டாப் ஆனால் ஷாக் பண்ணுறது, டிஃபிபிரிலேட்டர் சொல்லுவாங்க, அது இருப்பாங்க. அந்த மாதிரி மல்டிபிள் எக்யூப்மெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு ஐசியூவில். எல்லாமே ஒரு பேசிக் லைஃப் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து த்ரூ அவுட் பேக்கேஜாகவே இருக்கும். எஸ், எனி லைஃப் சப்போர்ட். இந்த ஆஃப்டர் கோவிட் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா இந்த ஐசியோட சிஸ்டம் மாறினதா வந்து நம்ம பார்க்கணும். பிகாஸ் நிறைய கண்டேஜியஸ் விஷயம் இருந்ததில்ல டாக்டர். இந்த மாதிரி டைம் எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு ஐசியூக்குள்ள கண்டேஜியஸான ஒரு வியாதியோடையும் மக்கள் இருப்பாங்க, ஒரு நார்மலாகவும் இருப்பாங்க. அப்போ அந்த உள்ள ஜோன் அவுட் பண்ணி எப்படி வந்து பார்க்க முடியும்? ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம ஐசோலேட் பண்ணுவாங்க. ஐசியூக்குள்ளே ஐசோலேட் பண்ணுறதுக்கு இடம் இருப்பாங்க. சில வியாதி வரும்போது நம்ம ஐசோலேஷன் சம்திங் ஸ்ப்ரெடிங் த்ரூ த ஏர், அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்க்கு செப்பரேட்டாக ஒரு ரூம் போடுவாங்க, ஐசோலேஷன் ரூம்னு இருப்பாங்க. ஸோ மெனி டைம்ஸ் தட் வில் பி அ நெகட்டிவ் ப்ரெஷர் ஐசோலேஷன் ரூம். நெகட்டிவ் ப்ரெஷர்னால் அந்த ரூமுக்குள்ளே நெகட்டிவ் ப்ரெஷராக இருக்கும். நெகட்டிவ் ப்ரெஷராக இருந்ததுன்னா வெளியின்னு உள்ள ஏர் வரும், அந்த ரூம்னு வெளியில் ஏர் வராது. ஓகே, பிகாஸ் இட்ஸ் அ சக்ஷன். So if ஒரு let's say a patient with measles, he's inside, or COVID, he's inside the room, the air from that room வெளியில் வராது. ஓகே, வெளியின் ஏர் தான் உள்ளே வர முடியும். ஃபைன். So that is a negative pressure room. So many hospitals will have a negative pressure room. That is a negative pressure isolation room. Fine. இல்லை ஜஸ்ட் கான்டாக்ட் ஐசோலேஷன் சொல்லுவாங்க. யூ கேன் நாட் கோ, அந்த பேஷண்ட் பக்கத்து போகக்கூடாது, ஏர் வழியாக அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆக மாட்டாங்க. ஸோ சும்மா ஒரு நார்மல் ரூம் மாதிரி இருப்பாங்க, அங்கே ஐசோலேட் பண்ணுவாங்க கான்டாக்ட். ஸோ மோஸ்ட் ஐசியூஸ் வில் ஹாவ் அன் ஐசோலேஷன் ரூம் செப்பரேட்லி. நீங்கள் இனிஷியலாக சொல்லும் பொழுது எமர்ஜென்சிக்கு வர பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் ட்ராஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐசியூ கொண்டு போய் அதுக்கப்புறம் நார்மல் வார்டு, இதுதான் ப்ரொசீஜரா டாக்டர்? இல்லை அந்த ஐசியூங்கிறது ஒரு மேண்டேட்ரி லைன் தானா, இல்லை அதை நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஸ்கிப் பண்ணலாம். அது இஆரில் ட்ரையாஜிங்னு சொல்லுவாங்க. ட்ரையாஜிங்னா அவங்க ஒரு பேஷண்ட் உள்ளே வரும்போது எவ்வளோ சிக்காக இருக்காங்க, அந்த மாதிரி அவர் ஏபிசி அந்த கோட் ரெட், க்ரீன், எல்லோ, அந்த மாதிரி ஒரு ட்ரையாஜிங் குரூப்ஸ் இருப்பாங்க. அவங்க ட்ரையாஜ் பண்ணுவாங்க. ஸோ ரெட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் ஐசியூக்கு வருவாங்க. ஸோ க்ரீனில் இருக்கிற பேஷண்ட் மேபி வில் கோ டு த வார்டு. அது அந்த எமர்ஜென்சி ரூமில் இருக்கிற டாக்டரோட டெசிஷன், ஐசியூக்கு போகணுமா வேண்டியாந்துள்ளது. ஸோ இஆரில் வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஐசியூக்கு வரணும்னு இல்லை. சம்டைம்ஸ் அவங்க ஓபிஆர் ட்ரீட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவாங்க, சம்டைம்ஸ் அவங்க வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. சிக்காக இருக்கிற பேஷண்ட்ஸை ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஏன் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐசியூ டாக்டர்ஸோ இல்லை அங்கே இருக்கிற நர்ஸஸோ இமீடியட்டாக வந்து இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பேஷண்ட்டோட அட்டெண்டர்ஸ்க்கு சொல்கிறது இல்லை? ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஏன் அதை வந்து ஒரு மாதிரி ரிசர்வ்டாக வச்சுருக்கோம்? லைக் அது ஒரு மாதிரி உள்ளே போவாங்க, வெளியே வருவாங்க, நம்ம கேட்டாலும் இன்னும் தெரியலை, வில் சி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறோம். அதே இந்த இமீடியட் பாசிங் ஆஃப் மெசேஜ் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு லேக் ஆஃப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, ஸோ ஐசியூவில் அட்மிட் பண்ண உடனே வாட் நம்ம என்ன யூஸ்வலாக பண்ணோம்னா, அட்மிட் பண்ணி இனிஷியல் எக்ஸாமினேஷன் ஒரு லெட்ஸ் சே இன் அபவுட் half an hour's டைம் ஒரு இனிஷியல் எக்ஸாமினேஷன் பண்ண அப்புறம் நம்ம அட்டெண்டர்ஸை கூப்பிட்டு
ஒரு ப்ரைமரி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அப்சர்வேஷன் இது கிளினிக்கலாக நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம், இதெல்லாம் ஆயிருக்கலாம், இதுதான் ப்ராப்ளம்ஸ் ஆயிருக்கலாம், பட் டெஸ்ட்லாம் அனுப்பியிருக்கோம், சில மேபி இமேஜிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம், ஸ்கேன் பண்ணோம், அதெல்லாம் வந்த அப்புறம் we will come back and tell you what it is. ஏன்னா நமக்கும் தெரியாது, அவங்களோட ஹிஸ்ட்ரி தெரியும், கிளினிக்கலி நம்ம எக்ஸாமின் பண்ண அவங்களுக்கு எதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரியும், பட் எதனால் அது வந்திருக்குன்னுள்ளது மேபி we will not know. So we don't know, so we are not telling. நமக்கே தெரியாது, ஸோ அதனால சொல்கிறது இல்லை. ஸோ நமக்கு ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கக்கூடாது. அதனால் நம்ம கிளியர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பட் யூஸ்வலி அவங்களுக்கு வித்தின் ஒரு ஹாஃப்-அன்-ஹவர்க்குள்ளே நம்ம கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசுவாங்க, இந்த மாதிரி வந்திருக்காங்க, இதெல்லாம் ஆயிருக்கலாம், இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம், ஒரு ப்ரிலிமினரி பிளான் என்ன பண்ண போகிறோங்கிறது அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ப்ளஸ் மெனி திங்ஸ் அவங்களோட கன்சென்ட் தேவை. நம்ம இப்போ ஒரு சென்ட்ரல் லைன் ஒரு இங்கே ஒரு பெரிய வெயினில் ஒரு லைன் போட்டு ட்ரக்ஸ் கொடுக்கறதுக்கு அது மானிட்டர் பண்ணணும், அதுக்கு ஸ்பெஷலாக கன்சென்ட் வேணும். ஸோ மெனி திங்ஸ் நம்ம ஐசியூவில் பண்ண போகிறதுக்கு ஸ்பெஷலாக கன்சென்ட் வாங்கணும். ட்ரெக்கியோஸ்டமி அந்த மாதிரி எனி இன்டர்வென்ஷன் பண்ணும்போது கன்சென்ட் வாங்கணும். அதுக்கெல்லாம் நம்ம கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசுவாங்க. பேசாமல் பண்ண முடியாது, கன்சென்ட் வாங்க பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக பேசுவாங்க. யூஸ்வலி the way நம்ம இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுறது within about half an hour we would have spoken. Okay. So the information passing of இதுன்றது இருக்கும் தானே? கண்டிப்பாக இருக்கும். எவ்ரி டே we have காலையில் இல்லைன்னா ஈவினிங் கவுன்சிலிங் செஷன்ஸ் இருக்காங்க. கவுன்சிலிங் செஷன்ஸ் நம்ம கூப்பிட்டு கவுன்சிலிங் ரூமில் கூப்பிட்டு கவுன்சில் பண்ணுவாங்க. என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஆன்டிசிபேட் பண்ணலாம், அதெல்லாம் ஃபுல்லாக கவுன்சில் பண்ணுவாங்க. கவுன்சில் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி சைன் வாங்குவாங்க. ஓகே. அந்த ஐசியூ இந்த இன்டென்சிவ் கேர் யூனிட் பெயரே தெரியுது, ஒரு எப்பவுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை, ஒரு லைக் குயிக் ரெஸ்பாண்ட் இருக்க ஒரு ஸ்பேஸ் அப்படின்னா அது ஒரு மாதிரி பதட்டமாக தான் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஆஸ் அ டாக்டர் நீங்கள் அப்சர்வ் பண்ணும்பொழுது நீங்கள் அந்த பிளேஸை எப்படி கேரி பண்ணுறீங்க டாக்டர்? அந்த இடத்த எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? ஐசியூனா ஒரு டீம் ஒர்க், ஆல்வேஸ் ஒரு டீம் ஒர்க் தான். ஒரு டாக்டர் ஐசியூ ரன் பண்ண முடியாது, ஒரே ஒரு டாக்டர் அதை ரன் பண்ண முடியாது. ஸோ யூஸ்வலி 3 shifts, யூஸ்வலி எல்லா ஐசியூலையும் 3 shifts இருக்கும். காலையில் இருப்பாங்க ஒருத்தர், ஈவினிங் ஒருத்தர் இருப்பாங்க, நைட் ஒருத்தர் இருப்பாங்க. சிலர் பிஸி ஐசியூவில் 2 டாக்டர்ஸ் இருப்பாங்க, சீனியர் டாக்டர்ஸ் இருப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து தான் ரன் பண்ண முடியும். ஸோ த ப்ரைமரி ரிக்குவயர்மெண்ட் குட் கம்யூனிகேஷன், குட் ஒர்க் என்வைரான்மெண்ட். டாக்டர்ஸ் தமிழ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கக்கூடாது, அவங்க எல்லோரும் அட் சேம் பேஜ். அதே மாதிரி நர்சஸ், என்ன கேட்டால் ஒரு ஐசியூட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் நர்சஸ் தான், டாக்டர்ஸ் கிடையாது. ஓகே, glad you admit it, like அவங்களுக்கு recognize பண்றதுக்கு I'm glad. ICU is as good as how your nurses are. You could have the best doctors, but அந்த பக்கத்து பேஷண்ட் பக்கத்து இருக்கிற நர்ஸ் is not good, your ICU is only as good as that. Okay, that is the weakest link, and ICU is only as good as your weakest link. Okay, so the linchpin, என்ன கேட்டா linchpin of ICU is the nurses. So they are very important. So good communication, good teamwork between the doctors amongst themselves, with the nurses and other technicians. So many people are there ICU. அந்த மாதிரி இருந்தால் தான் that ICU will run normally, okay, smoothly. ஸோ ட்ரெடிஷ்னலாக நிறைய சர்ஜரிஸ், ஓப்பன் சர்ஜரிஸ் எல்லாமே இப்போ மினிமல் இன்வேசிவ் சர்ஜரிஸாக மாறிக்கிட்டே வருது டாக்டர். அதே மாதிரி முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷன் ரூம் இல்லை ஒரு தியேட்டர் தேவைப்பட்ட இடங்கள் எல்லாமே இப்போ நம்ம எதெல்லாம் ஐசியூலேயே வச்சு அதெல்லாம் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முன்னாடி இதுக்கு தேவைப்பட்டது இப்போ நம்ம ஐசியூலேயே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஏற்பட்டிருக்கா? ப்ரொசீஜர்ஸ் ஐசியூவில், சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஐசியூவில் யூஸ்வலாக பண்ண மாட்டாங்க. என்னென்னா ஸ்டெரிலிட்டி வேணும், ஸ்டெரைல் ஒரு என்விரான்மெண்ட் வேணும். அந்த ஐசியூவில் அந்த ஸ்டெரைல் என்விரான்மெண்ட் இருக்காது. ஸோ ஐசியூவில் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் எமர்ஜென்சியாக பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் தான். இல்லைன்னா எலெக்டிவாக பண்ணுறது ஒரு ட்ரெக்கியாஸ்டமி அந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் எல்லாம் நம்ம ஐசியூலே பண்ணிவிடுவாங்க. பட் அதர்வைஸ் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறது எல்லாமே யூஸ்வலி ஆப்ரேட்டிங் ரூமில் தான் பண்ணுவாங்க, ஐசியூவில் பண்ண மாட்டாங்க. லைக் எமர்ஜென்சியாக சிசேரியன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஒரு பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்காங்க, சிசேரியன் ஒரு ப்ரெக்னென்ட் பேஷண்ட் வராங்க, கிராஷ் ஆகிறாங்க, பேபியை வெளியில் எடுத்து தான் ஆகணும், ஐசியூலே சிசேரியன் பண்ணலாம் இந்த மாதிரி. பட் அது எமர்ஜென்சி, ரொட்டீனாக பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி பாசிபிலிட்டிஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது, வேணும்னா பண்ணலாம். we can do anything. என்னென்னா நம்ம இப்போது மோஸ்ட்லி இந்த ஐசியூ இன்டென்சிவிஸ்ட்
are able to handle some amount of anesthesia also. Most of them are also with an anesthesia background. Fine, okay. So we are capable of handling Multitasking. multitasking. We are capable of doing it. Okay. So அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே. ஸோ மோட்டிவ் என்ன டாக்டர்? ஒரு ஐசியூ நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாட்ஸ் யுவர் மோட்டிவ்? அண்ட் ஐசியூவோட மோட்டிவ் தான் என்ன ஒரு ஹாஸ்பிட்டலில்? வாட் இஸ் த மோட்டிவ் தட் ரன்ஸ் அன் ஐசியூ? Get the patient better. பெட்டர். 100%. As good as possible. Optimize பண்ணுறது தான் பிளான். அந்த பேஷண்ட்டை எவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். ஓகே. நார்மல் ஆக மாட்டாங்க எல்லாருமே. பட் அந்த பேஷண்ட்க்கு எவ்வளோ நார்மல் ஆக முடியுமோ அவ்வளோ நார்மல் ஆகணும். அதுதான் ஒரு எய்ம், கோல். The motive of ICU அதுதான். As quickly as possible. It may not be cure, full cure. கியூர்ங்கிறது வந்து ஐசியோட மோட்டிவ் கிடையாது. அது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அது நெக்ஸ்ட் லெவல். என்னன்னா the patient will go back to the ward, will be there in the ward, continued care. Cure அப்போ தான் ஆகும். பட் ஒரு life threatening situations should be reduced. Fine. And come out of a life threatening situation. Okay. அதுதான் ஐசியோட மோட்டிவ். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் டாக்டர். ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயம் ஐசியூ அப்படிங்கிறது. பட் உங்களோட பேஷன்ஸ், நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற பேஷன்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கு யோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த இடத்த நீங்கள் எப்படி கொண்டு போவீங்க அப்படிங்கிறது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.